வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரோஜாரிதன் பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்ட்டி வேர் சாரீ டைப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா பாயில் பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஒரு ஒர்க்கு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம ஜாயின்ட் சாரீ கலெக்ஷன் பார்க்க போகிறோம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 280 தான் போடுறோம். சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வந்துடும். இதுதான் சாரியுடைய சின்ன பீஸ். நான் காமிக்கிறது சாரியுடைய சின்ன பீஸ், 2 மீட்டர் பீஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதில் ரன்னிங்கில் ப்ளவுஸ் வரும். இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ளவுஸ் பல்லு எதுவுமே வராது. இது நம்ம சாரியாக வேர் பண்ணிக்கலாம் கன்ஃபார்மாக. டிசைனர் ப்ளவுஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலம்கரி ப்ளவுஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸு, நீங்கள் கோல்டன் ப்ளவுஸ் எதுனாலும் இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இன்னொன்று, நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்ராக் தைக்கிறோம், சுடிதார் அம்பர்லா சுடிதார் தைக்கிறோம், அப்புறம் டாட்டர் மதர் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் தைக்கலாம். 6 மீட்டர் வரும். உங்களுக்கு 6 மீட்டரே பார்த்தீங்கன்னா 280 தான் வரும். நார்மலாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் துணி இப்போ 50 ருபீஸ் வருது, 40-50 வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிளெயினில் சிம்மர் டைப் வரும். இது உங்களுக்கு 280. அது நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒர்த்தான சாரீ தான். இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், நல்ல ஒரு அழகான ஒரு மைல்டான பிங்க்கு சாரீ. நான் கலர்ஸ் அதனுடைய டிசைன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு இதில் பல்லு ப்ளவுஸுன்னு காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லாததுனால. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ளூ கலர் சாரீ ஃபுல்லாகவே இந்த பேட்டர்ன் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரே ப்ளூ, லைட்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா கிரே கலந்த ஒரு ப்ளூ சாரீ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டாலும் இந்த 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 டைப் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லோ, பிளாக் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா இதில் லைட்டாக பார்க்கும்போது அந்த பிளாக் ஷேடில் புள்ளி வச்ச மாதிரி இருக்குது. பிளாக் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வைலட்டு, இந்த மாதிரி கலர்லாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது சிம்மர் டைப் நமக்கு வரும். இப்போ ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா இதில் பிளெயின் சாரீ டிசைனர் ப்ளவுஸ் அப்படி தான் வருது. இது நம்ம 280க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே ஒர்த்தான சாரீ. குட்டி குட்டியாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபுல்லாக செக்குடு, இதுலேயுமே உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸு. இது லைட் கலர் காம்பினேஷன்ல நீங்கள் என்ன கலர் சாரீக்கு ப்ளவுஸ் போட்டாலுமே அழகாக இருக்கும். பிஸ்தா க்ரீன், இது லைட்டு க்ரீன் ஆனால் பிரைட்டாக இருக்குது சாரீ. நல்லா பிரைட்டாக இருக்குது சாரீ. வந்து 280 தான் வரும். டார்க் கலர் விரும்புகிறவங்க இந்த கலர் போட்டுக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டன் கலர்லேயே நீங்கள் ப்ளவுஸ் போடலாம். சூப்பரான ஒரு பேட்டர்ன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் சாரீ ஃபுல்லாகவே அழகான ஒரு பேட்டர்ன். மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பிரிண்டட் பாயில் பிரிண்ட்டு தான் வரும். இந்த பிரிண்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே ட்ரையரில் போடாதீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வாஷ் பண்ணிக்கோங்க. ட்ரையரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். நான் எப்போவுமே நம்ம சொல்கிறது சாரீ வந்து ஷாம்பு வாஷு கையில் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் எல்லாமே பிஸியாக இருக்கிறதுனால மிஷினில் தான் போடுறோம். நான் பார்த்தீங்கன்னா இந்த குஷி பிராஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் மிஷினில் போடுவேன். இந்த மாதிரி ஒர்க் வச்சுருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும். ஹேண்ட் வாஷ் தான் பண்ணால் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சிம்மர் மாதிரி அப்படி ஒரு மாதிரி லைன் மாதிரி போகுது. அது ரொம்பவே நல்லா ஃபேன்சியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன், டிஸ்டம்பர் க்ரீன்லேயே லைட்டு. போன டைம் இதில் ப்ளூ போட்டிருந்தோம், நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க. இப்போ வேணுங்கிறது வாங்கிக்கோங்க. இது பாருங்கள், இது ஒரு க்ரீன். இது எல்லாமே பார்ட்டி வேர் சாரீ. நீங்கள் ஜாயிண்ட் ஒன்று தான் இதில் மைனஸை தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட பேட்டர்ன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம பார்ட்டி வேர் சாரீ, நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறோம், சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் வேர் பண்ணிட்டு போங்க, அழகாக இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி சாரீ வேர் பண்ணாமல் இதே மாதிரி சாரீ வேர் பண்ணிங்கன்னா நல்லா ஃபேன்சியாகவும் இருக்கும். இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபேன்சி சூப்பராக இருக்குது. ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சோம்னா கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயே உங்களுக்கு பிரிண்டர்லேயே பார்த்தீங்கன்னா காப்பரில் பிரிண்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. காப்பர்லேயே அழகாக கொடுத்துருக்குறாங்க. சாரி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. இதே டிசைனில் கலர்ஸ் பார்த்தரலாம். நேவி ப்ளூ,
நான் இப்போ காமிச்சதில் 4 கலர் இருக்குது. நல்ல டார்க் நவாப்பழ கலர், ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன். மொத்தம் 4 கலர் இருக்குது. இந்த க்ரீன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ப்ளூ வேணுங்கிறவங்க ஒன்று டைப் பண்ணி அனுப்புங்க, இல்லைன்னா எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. இது பார்த்தீங்கன்னா டார்க் நவாப்பழ கலர், இது நேவி ப்ளூ டைப். நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பிரிண்டட் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்குறாங்க. டிசைனுமே பார்த்தீங்கன்னா இது அழகாக இருக்கும். ஃபுல்லாக புட்டா டிசைன். அதே பேட்டர்னில் கலர், ஏன்னா எல்லா பேட்டர்ன்லேயுமே கலர்ஸ் வந்திருக்கு. ப்ளூ கலர் பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ப்ளூவில் காப்பர் வந்துருக்குது, இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பீச்சும் பிங்க் கலரும், இது பிங்க்குன்னு சொல்ல முடியாது, பீச் கலர்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர். அதே பேட்டர்னில் இன்னொரு கலர். மொத்தம் இந்த பேட்டர்னில் நான் 4 கலர் காமிச்சிருக்கேன். 4மே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் நவாப்பழ கலர். சாரியுடைய கலர்ஸ் மட்டும் நான் ஃபாஸ்ட்டாக காமிச்சிடுறேன். க்ரீன் கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப மைல்டாக இருக்குது, குழந்தைங்களுக்கு ஃப்ராக் தைக்கலாம். நீங்களே அம்பர்லா டைப் சுடி தைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் சுடி தைச்சிக்கலாம், டாக்டர் மதர் ட்ரெஸ் தைச்சிக்கலாம். இது மேக்ஸிமம் சாரியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பார்டர் வரதுனால நமக்கு கட் பண்ணும் போது வேஸ்ட் ஆகும். பார்டர் இல்லாத டைப் வந்து நீங்கள் இந்த மாதிரி டைப்பெல்லாம் நீங்கள் சுடிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சாரி வந்து நீங்கள் மல்டி கலரில் இருக்கிறதுனால என்ன கலர் ப்ளவுஸ்னாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. க்ரீன் கலர் அவ்வளோ ஒரு அழகான ஒரு கலர், அப்படி கிளாத்துமே ரொம்ப நல்லா இருக்குது. இது பாருங்க அவ்வளோ பெரிய சாரியாக இருக்குது, அப்படியே வெயிட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. சாரி நல்ல பெரிய சாரியாக இருக்குது. இதெல்லாம் சுடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன் பிங்க்லி டார்க்கு. ஆனால் இதில் தான் கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்குது. கலர் வந்து ரெகுலர் கலரே கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன். லெமன் எல்லோலேயும் மெஹந்தி க்ரீன் கலர் கலந்து எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. இங்கே பாருங்க இந்த பேட்டர்ன், இதில் உள்ள ஒர்க்குலாம் 280க்குலாம் உங்களுக்கு சான்ஸே இல்லை. இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் எடுக்கிறனாலே 120லேருந்து 150 வரைக்கும் வரும். ஆனால் 6 மீட்டரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 280 தான் கொடுக்குறோம். இது பாருங்கள் அழகான ஒரு எல்லோ. இது வந்து ஃபுல் சாரியாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மேலே டாப் தைச்சிட்டு ஷாலாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. லெகின் மட்டும் நமக்கு லெகின்ஸ் மட்டும் வேறு ஏதோ வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி இது ஷாலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அழகாக சுடி தைச்சிக்கலாம். அம்பர்லா டைப்பு க்ரீன், அதே இதில் ராமர் க்ரீன், இது ஒரு மாதிரி ப்ளூ கிரே, ரெண்டில் எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இதேமாரி ஒரு டார்க் மெரூன் கலரில் காமிச்சேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீன் கலர் பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது பிளாக்கு ஓகே அப்படிங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ளவுஸ் போட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். அதே பேட்டர்னில் க்ரீன் கலர், க்ரீன் நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்ன பீஸ் ஒரு மாதிரி டார்க்கு நவாப்பழ கலர்லேயே ஒரு மாதிரி வைலட் கலந்த மாதிரி இருக்குது. பிங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் வரும். ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன், மிஸ் பண்ணிடாமல் எடுத்துக்கோங்க. இது ஒரு க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளூ, இன்னொரு க்ரீன். எதனால் நான் இப்படி வைக்கிறேன்னா ஒரு சில பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிரும். இந்த கலரும் நீங்கள் டிம்மாக வைக்கும் போது கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஒரு சிலர் வந்து ரொம்ப பிரைட்னஸ் வச்சு செல் எப்போ பார்க்க மாட்டாங்களோ, அப்படியே நமக்கு
வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போட்டுருவாங்க. அப்போ எனக்கு இந்த கலருக்கும் வித்தியாசம் வரும், இந்த கலருக்கும் கொஞ்சம் ஃபோட்டோவில் டிஃப்ரெண்ட் வரும். அதனால தான் நான் இப்படி வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து எந்த சாரீ வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு காப்பரில் வந்து நமக்கு பாயில் பிரிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நான் புக் பண்ணும்போது நம்ம சொன்ன வீடியோவை நான் மறுபடியும் பார்த்து உங்களுக்கு கரெக்டாக கலரு மேட்ச் பண்ணி போட ஈஸியாக இருக்கும். இது ஒரு கலர். ஆனால் சில டைமில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு சில மிஸ்டேக் ஆகிடுது. ஆனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா க்ரீன், ஒயிட், பியூர் ஒயிட். இது இந்த பேட்டர்னில் எந்த கலர் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு மாதிரி சில்வரில் கொடுத்துருக்காங்க டிசைன். ஒரு சிலரில் பார்த்தீங்கன்னா கோல்டனில், இது பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் நவாப்பழ கலர். இந்த டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த பார்டருக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, மேலே பார்த்தீங்கன்னா கொடி மாடல் கொடுத்துருக்குறாங்க. அதே டிசைன் தான் பிங்க்லேயும் வருது. ரெண்டு கலர் இருக்குது. எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் வைலட். இந்த கலரில் நமக்கு ஈஸியாக கிடைக்காது. இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிங்க் கலர். இதில் பீஸ் வந்து நான் ஜாஸ்தியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் பல்லு ப்ளவுஸ் அப்படின்னு நம்ம பிச் காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லாததுனால நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில பேட்டர்னில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, ஒரு சில பேட்டர்னில் 2-3 பீஸ் இருக்குது. பிங்க் சாரீ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். அதே மாதிரி மத்தியானம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ் பீஸில் வீடியோ போடுறோம், அதுவும் பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம ரெகுலராக பார்த்தது பார்த்தீங்கன்னா காலையிலையும் ஈவினிங் நிறைய கஸ்டமர் பார்க்குறீங்க. மத்தியானம் வீடியோ போடுறது ஒரு சிலருக்கு தெரியல, அதனால் ஆர்டர் கொடுக்குறீங்க. மத்தியானம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் தான், அது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. க்ரீன். இது பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வரும். ஒரு ட்ரிபிள் கலர். இது உங்களுக்கு கலர் பிச்சா தான் தெரியும், பிச்சு காமிச்சிடுறேன். இந்த மாதிரி வரும் சாரீ. ரொம்ப அழகான ஒரு சாரீ, மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. 280 தான் வரும். தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷேடு. இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே இந்த புட்டா போட்ட மாதிரி நல்ல ஷைனிங்காக இருக்கும். இது ட்ரிபிள் கலர் காம்பினேஷன் தான். இதுலேயும் ஒரு பீஸ் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க், நல்ல டார்க் பிங்க். டார்க் கலர் விரும்புகிறவங்க இது எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் டார்க் ப்ளூ. இது பாருங்க ஒரு மாதிரி கலர். இது என்ன கலர்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இது மெரூன் கலரில் பார்டர் இருக்குது. சாரீ ஃபுல்லாகவே அழகான ஒரு டிசைன். எல்லா கலருமே அப்படியே சொல்கிற மாதிரி கலர் கிடையாது, டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர். இந்த பேட்டர்னில் மட்டும்தான் அப்படி வரும். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் பிளாக்கு, பிங்க் வித் பிங்க்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு கலர், அப்படியே சாக்லேட் கலரில் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கலர். அது பாருங்கள் கோல்டன் கலரில் அழகான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. சாரீவுடைய ப்ளவுஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.